என்ன கிளவி தூங்குறியா? இன்னைக்கு உங்கள் வீட்டிலேருந்து நான் புதையலை எடுத்துகிட்டு போகாம விட மாட்டேன். ஹா 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 ஹா. நீங்கள் எங்கே புதையலை வச்சுருக்கீங்கன்னு தான் தெரில. அதை வேற போய் தேடணும். கடுப்பாக வருது. இங்கேயும் இல்லையே. ஐயோ இங்கேயும் இல்லை. இவங்க எங்கே தான் வச்சுருப்பாங்களோ. இந்த கிளவி வேற இங்கே படுத்து கிடக்கு. ஆ ஐயோ வலிக்குதே. எங்கிட்டாவது எங்கேயாவது வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு வீடா? திருட வந்த இடத்துல நிம்மதியாக திருட விடுறது இல்லை. இந்த ஆளுக்கு புதையலு. ஐ இவங்க லூஸா இருப்பாங்க போல. அதனால தான் புதையலை இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. இனிமேல் பார்ப்போம். நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன்ல. ஹா 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 ஹா. கிளவி நீ நல்லா தூங்கு சரியா? அப்படியே கோட்டை விட்டுட்டே தூங்கு. நானே போயிட்டு வரேன். பாய். இது என்ன ஏதோ சத்தம் கேட்குது? ஐயோ இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா? எனக்கு வேற ஒரு மாதிரி பயமாக வேற இருக்கு. யாருமே வேற இல்லை. இவங்க வேற ரூமில் போய் தூங்கிட்டு இருக்காங்க. கூப்பிடலாமா வேணாமா? சரி விடு கூப்பிடுவோம். காவியா, அம்மா காவியா, ரோஷினி, டேய் 2 தடி மாடுகளா வாங்கடா, யாரோ வந்திருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க? என்னங்கத்தான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன்ட்ட நல்லாவே கத்திட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியலம்மா, யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அத்தை உங்கள் மன பிராந்தியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேசாமல் தூங்குங்க சரியா? காலையில் இதை பற்றி பேசிக்கலாம். சரிம்மா நீ போய் தூங்கு. யாரோ வந்த மாதிரி வேற இருந்துச்சு. அது வேற பேயா இருக்குமோ என்னமோ. எனக்கு வேற பயமாக இருக்குது. சரி விடு, யாராக இருந்தால் என்ன காயை பார்த்துக்கலாம். தூங்குவோம். விடிஞ்சிருச்சா? இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நைட்டு நடந்ததுனால தான் இன்னும் எனக்கு பயமாக தான் இருக்குது. என்ன பண்ண, யார் வந்தால் எவன் வந்தால் தெரியல. அந்த காவியாட்ட சொன்னால் அவள் லூஸு. குட் மார்னிங் த. என்னங்க த ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துருக்கீங்க? என்னங்க த ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு த உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நைட்டு வேற யாரோ வந்த மாதிரி வேற எனக்கு வேற தோணுச்சு. அதான் காவியாவை கேட்டேன். அவள் கண்ணு தெரியாதவ நைட்டு தூக்கத்தில் என்னென்னமோ உளறிட்டு போனான். அப்படிலாம் எதுவும் இருக்காது த. நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க. பேசாமல் அமைதியாக இருங்க. சரிம்மா நீ ஏதோ சொல்கிற, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. சரி விடு. இவங்க காவியா வேறு எப்போ வந்துடல. குட் மார்னிங் த. என்னங்க த இப்போ எப்படி இருக்குது? நைட்டு நடந்ததே நினச்சிட்டு இருக்கீங்களா த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை த. அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. என்னமோம்மா நீ சொல்கிற, ஆனால் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நீ எதுக்கும் போய் அந்த புதையல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வா. காவியா நீ போயிட்டு வாம்மா. போய் எங்கே இருக்குன்னு பாரு. ரோஷினி நீ போ, இல்லைண்ணா காவியா போலேண்ணா. சரிங்க த, நான் போய் பார்க்குறேன் என்னன்னு. புதையல் எங்கே தான் இருக்கு? அத்தை புதையலை காணாத்த. என்னங்க த புதையல் எங்கத்த போச்சு? இங்கே தானே தான் வச்சுருந்தோம். ஐயோ அத்தை யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா? அதான் நான் நைட்டே சொன்னேன்லம்மா, ஏதோ எனக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு. யாராவது எந்திரிச்சு போய் பார்த்தீங்களா? இப்போ பாரு. டேய் தங்கம், புதையல எங்கேயோ காணாமாண்டா. எங்கே போச்சுன்னு தெரியலை. ஐயோ எனக்கு வேற பயமாக இருக்குடா. என்னங்கம்மா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இங்கே தானே படுத்துருந்தீங்க. யார் வந்தால் போனான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்படியே அம்மா கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க நீங்கள். ஏங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த புதையெல்லாம் எடுத்து நான் பீரோக்குள்ளே வச்சுருக்கேன். பொறுங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சரியா? நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க. அப்படியா காவியா? நான் உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேன் காவியா. சரி விடு, நீ போய் எடுத்துகிட்டு வா. நேற்றே நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு திருடனை எட்டி பார்த்தியாங்க. அதை நான் பார்த்துட்டேன். அதனால தான் அதெல்லாம் எடுத்து வச்சேன். சரி பொறுங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த இருக்குது நகை. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் நான் இருக்கேன்ல அத்தை. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த இருக்கு நகை. மன்னிச்சிடு மருமகளே, ஏதோ நான் உன்னை தப்பாக பேசிட்டேன். அதெல்லாம் மனசில் நினச்சிக்காத. அப்படிலாம் இல்லை த, நான் அதெல்லாம் நினச்சிக்க மாட்டேன் த. நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் த. நான் தான் த இந்த மாதிரிலாம் பார்த்து. ஒன்று ரோஷினி மாதிரி ஒரு அறிவான மருமகள்லாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியாதுமா. அப்படிலாம் சொல்லாதீங்க த. இது என் கடமை த.
அப்படிலாம் நான் மற்ற குடும்பம்னு நினச்சிலாம் அதை பண்ணல. இது என் குடும்பம் நினச்சி தான் தான் பண்ணேன். சரிம்மா, என்னமோ நடந்துச்சு, சரி விடு. நம்ம இது முதல்ல போலீஸ்கிட்ட போய் ஒப்படைக்கணுமா, இல்லைன்னா இது நமக்கு பாதுகாப்பே இல்லைம்மா. ஆமாங்க அத்தை. எங்க நாளைக்கு நீங்கள் போய் ஒப்படைச்சிடுங்க. தேங்க்ஸ் காவியா. அப்படிலாம் சொல்லாதீங்க, இது என் கடமை. நீ என் லைஃப்லேயே எங்கள் வீட்லேயும் வந்ததுனால தான் காவியா எனக்கு இவ்வளோ நல்லது நடக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? இந்த மாதிரி வெட்ட வெளியில வானத்தை பார்த்து தூங்குறது எவ்வளோ சோகம். இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப லக்கியான ஆள். ஏன் தெரியுமா? எனக்குன்னு ஒரு புதையல் கிடச்சிருக்கு. அதான் எனக்குன்னு கிடைச்ச பெரிய இது. இப்போ அந்த புதையல் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஏன் இது என்ன புதையல் இல்லை, இது என்ன ஷூ கிடக்கு? அந்த பார்பி குடும்பம் என்னை ஏமாத்திருச்சு. அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னையவே இப்படி அந்த குடும்பத்தை ஏமாத்தி விட்டுருச்சு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் புதையெல்லாம் போச்சு. ஓஹோ, சரி விடு, என்னமோ நமக்கு இல்லை போல. ஆனால் அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த பட்டு கொஞ்சம் யாருன்னு அந்த குடும்பத்துக்கு நான் காட்டாமல் விட மாட்டேன். நான் வரேன், இனிமேல் நான் யாருன்னு பாருங்க. ஓஹோ, இந்நேரம் திருட ஏமாந்துருப்பியாங்க. ஆமாம் காவியா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.